வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா நாம் பல கரடுமுரடான பாதைகளை கடந்து வந்து தான் ஆகணும். இப்படி நாம் அந்த பாதைகளை கடக்கிறப்போ நம்ம ரொம்ப நம்பிக்கையுடனும் சிரத்தையுடனும் அந்த ஒரு வேலையை செஞ்சால் நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறலான்னு சொல்கிறாரு. அதோட உதாரணத்துக்கு ராக்பெல்லர் அவர்கள் தன்னோட வாழ்க்கையில் எப்படி வெற்றி பெற்றார், அதாவது $2 கூலிக்கே 30 மணி நேரம் வேலை செஞ்ச ராக்பெல்லர் பிற்காலத்தில் உலகத்திலேயே பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு கோடீஸ்வரராக எப்படி தன்னோட தளராத உழைப்புனாலும் விடாமுயற்சினாலும் மாறினாருன்றது தான் இந்த கதையில் பார்க்க போகிறோம். ராக்பெல்லர் ரொம்பவே ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் பிறந்திருக்காரு. இவருக்கு ஆரம்பத்தில் விவசாய தொழிலில் அதிகமான ஆர்வம் இருந்திருக்கு. அதோட முதல்ல வாழ்க்கையை நடத்துறதற்காக இவர் ஒரு உருளைக்கிழங்கு வயலில் போய் வேலை செஞ்சுருக்காரு. ஆனால் அங்கேயோ வேலை 30 மணி நேரம், அதற்கு கிடைக்கிற கூலியோ $2. இப்படி வேலை அதிகமாகவும் கூலி கம்மியாகவும் இருக்குதே அப்படின்னு சொல்லி அவரை பார்க்காம அதற்கு பதிலாக என்ன பண்ணாருன்னா தன்னோட வேலையில் ரொம்ப கண்ணும் கருத்துமாக வேலை செஞ்சுக்கிட்டு வராரு. அதோட இந்த உருளைக்கிழங்கு வயலில் வேலை செஞ்சு மிச்சம் இருக்கிற நேரத்துலலாம் பல தொழில்களையும் போய் கற்றுட்டு இருந்திருக்காரு, செஞ்சும் இருந்திருக்காரு. இப்படி அவர் ஒவ்வொரு வேலைக்கு போகிறப்பையும் அதில் முழு கவனத்தையும் செலுத்தி அவர் என்ன தொழில் செய்கிறாரோ அந்த தொழிலை பற்றி நிறைய விஷயங்களை அவர் தெரிஞ்சு வச்சுருக்காரு. கொஞ்ச நாள் இப்படியே போயிட்டுருக்கப்போ அதுக்கப்புறம் அவருக்கே ஒரு எண்ணம் வருது, நாம் ஏன் சொந்தமாக ஏதாச்சும் ஒரு தொழில் தொடங்கக்கூடாது அப்படின்னு. அதன் காரணமாக அவரால் உருவாக்கப்பட்டது தான் இந்த ஸ்டாண்டர்ட் ஆயில் கம்பெனிங்கிற ஒரு மோட்டார் எண்ணெய் கம்பெனி. அவருடைய விடாமுயற்சினாலையும் அயராத உழைப்புனாலும் அந்த கம்பெனி கொஞ்ச காலத்திலேயே ரொம்ப பெரிய கம்பெனியாக மாறுது. இப்போ தற்காலத்தில் கூட அந்த கம்பெனி தான் உலகத்தோட எண்ணெய் ஏற்றுமதியையும் விலையையும் நிர்ணயிக்கக்கூடிய வகையில் ரொம்ப உன்னதமான நிலைக்கு வளர்ந்துருக்குன்னு சொல்கிறாரு. இப்படி ராக்பெல்லர் அவர்கள் தன்னோட வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்காக அவரால் கடைபிடிக்கப்பட்ட சில ரகசியத்தை தான், அதாவது ஒரு 10 கொள்கைகளை நமக்கு சொல்கிறாரு. முதல்ல நம்ம ஒரு வெற்றி பாதையை நோக்கி போகணுமா, அந்த பாதையில் நாம் ரொம்ப உண்மையாகவும் நம்பிக்கையுடனும் மனசை தளர விடாமல் இருக்கணுமா, நாம் நம்மளோட மனசாட்சிக்கும் உண்மையாக இருக்கணும்னு சொல்கிறாரு. அதை இன்னும் நாம் ஒரு இடத்துல வேலைக்கு போனால் அங்கே இருக்கக்கூடிய முதலாளிக்கு நாம் இல்லைன்னா இந்த தொழிலையே பெரும் நஷ்டம் அப்படின்னு அவர் நினைக்கிற அளவுக்கு நாம் வேலை செய்யணுமா. அதோட இது பெரிய வேலை அது சின்ன வேலை அப்படின்னு சொல்லி நாம் நினைக்காம முதல்ல நமக்கு ஒரு சின்ன வேலை கிடைச்சாலும் அந்த ஒரு சின்ன வேலையில் போய் சேர்ந்துடணுமா. ஏன்னா சின்ன வேலையிலேருந்து நாம் ஒரு பெரிய பதவிக்கு போகிறப்போ தான் நமக்கு நிறைய அனுபவங்கள் ஏற்படுமா. அதே போல் நம்ம கிட்ட ஒருத்தவங்க வேறு எதையாச்சும் எதிர்பார்க்குறாங்கன்னா அவங்க எதிர்பார்க்கிறத விட பல மடங்கு நாம் சிறப்பாக செய்யணும்னு சொல்கிறாரு. நம்ம எந்த ஒரு தொழிலை செஞ்சாலுமே அதை பற்றி நாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணுமா. அதோட கஷ்டப்பட்டு வேலை செஞ்சால் மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கையில் சந்தோஷத்தை பார்க்க முடியுங்கிறதையும் நாம் நம்பணும்னு சொல்கிறாரு. அதே போல் நாம் ஒரு வேலையை செய்கிறப்போ அங்கும் இங்குமா நம்மளோட மனசை அலைய விடக்கூடாது. இப்படி தாங்க இந்த 10 விஷயங்களை ஒருத்தர் கட்டாயமாக கடைப்பிடிச்சா அவங்க வாழ்க்கையில் வெற்றி பெறுவாருங்கிறத ராக்பெல்லர் ரொம்பவே நம்பிக்கையுடன் கூறியிருக்காரு. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோட சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.